இடையே தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் இரு கட்சியினரும் 30 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளனர். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் 16, திமுக 12, இந்திய கம்யூனிஸ்ட், விசிக தலா ஒரு தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. அதே நேரம் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவினர் வைசியாள் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு நேற்றிரவு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட விரும்பும் நெல்லித்தோப்பு தொகுதியையும் முன்னாள் அமைச்சர் ஷாஜகானின் காலாப்பட்டு தொகுதியையும் திமுகவினர் கேட்டனர். இதற்கு நாராயணசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்து வெளியேறினார். இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் திமுகவினரும் வெளியேறினர். வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பதால் இரு கட்சியினரும் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். கட்சித் தலைவர்கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு முடிச்சோம். நாளையோட வேட்பாளர் இறுதி நாள் வாபஸ் கூட இருக்குதியா. வேட்புமனு வாபஸ் பெறும் நாளான 26ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்ட பின் மனுக்களை வாபஸ் பெற உள்ளதாகவும் காங்கிரஸ் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு திருபுவனை தொகுதியும், சுயேட்சை எம்எல்ஏ பிரகாஷ்குமாருக்கு முத்தியால்பேட்டை தொகுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் போட்டியிடுகிறார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் அசனா காரைக்கால் தெற்கு தொகுதியிலும், பெரியசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் விஜய் வாய்ப்பு அளித்துள்ளார். ராஜ்பவன் தொகுதியில் ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன் போட்டியிடுகிறார். அரியாங்குப்பத்தில் தேமுதிகவில் இருந்து வந்த குமாரவேலு, மணவெளியில் பாஜக வட்டார தலைவராக இருந்த ராமு, வில்லியனூரில் லாஜகவில் இருந்து வந்த பூக்கடை ரமேஷ் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தவேகா கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை விட 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைவான தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், முக்குலத்தூர் புலிப்படை உள்ளிட்ட பல புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளன. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை விட 3 தொகுதிகள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் போல ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ள விருப்பமின்றி கடந்த முறை போட்டியிட்ட அதே 6 தொகுதிகள் வேண்டுமென நிர்பந்தித்து வருகிறது. விசிகாவும் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் தொகுதி பங்கீடு நிறைவடையாமல் உள்ளது. அதனால் கூட்டணி கட்சிகள் மனம் கோடாமல் இருக்க திமுக கடந்த முறையை விட போட்டியிடும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட திமுக 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. இதில் திமுக 133 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. இம்முறை 159 தொகுதிகளில் களம் காணக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோரிடம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தோரிடம் கடந்த 17ஆம் தேதியில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். 5ஆம் நாளான ஞாயிறன்று திருவள்ளூர் மத்தி, திருவள்ளூர் மேற்கு, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டங்களுக்கும், சென்னை வடக்கு, சென்னை வடகிழக்கு, சென்னை தென்மேற்கு, சென்னை தெற்கு, சென்னை மேற்கு, சென்னை கிழக்கு மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணலில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார். தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோம், என்னென்ன வித்தியாசங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் சொன்னேன். போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி இப்படி சொல்லுவாங்க, அது தலைவர் அப்புறமா அதுவே. நேர்காணலில் பங்கேற்ற முன்னாள் எம்பியான மைத்ரேயன் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். 3 முறை போட்டினாங்க, 4 முறை போட்டினாங்க, இப்போ 5 முறை போட்டி ஆயிடுச்சு. அது எத்தனை முறைனா இருக்கட்டும், முதல் முறை திராவிட முன்னேற்ற சார் விஜயுடைய தாக்கம் இருக்குமா இந்த தேர்தலில்? அவருடைய நிர்வாகிகள் பேட்டி கொடுக்குறாங்களே ஒழிய இன்னும் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கச்சு என்ன தொகுதிக்கு அவங்க ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், ஆவடி நாசர், திவ்யா சத்யராஜ், முன்னாள் எம்பி கனிமொழி சோமு, மருத்துவர் கனிமொழி உள்ளிட்டோரும் நேர்காணலில் பங்கேற்றனர். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார்.
தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அடுத்தடுத்து டெல்லி சென்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் சென்னை வந்தடையும் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்நிலையில் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை எங்கு வேண்டுமானாலும் நடத்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர்லயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், இன்னும் பேச போறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர், திமுக நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிட்டே இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேண்டியது மக்களை பற்றி கவலைப்படணும். இதை விட்டு போட்டு டில்லி 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 அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல. முதலமைச்சருக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாகவும், டெல்லி என்றாலே திமுகவினருக்கு நடுக்கம் ஏற்படுவதாக நயினா நாகேந்திரன் விமர்சித்தார். தொகுதி குறைந்தாலும் திமுக கூட்டணியில் நீடிப்போம் என மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளும்படி முதலமைச்சர் விடுத்த கோரிக்கை குறித்து கட்சியின் மாநில செயற்குழு இன்று கூடி முடிவெடுக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழு சந்தித்து பேசியது. அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம். தொகுதிகளை குறைத்து கொடுத்தாலும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என்றும் அவர் கூறினார். சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சியின் மாநில செயற்குழு திங்கட்கிழமை கூடி முடிவெடுக்கும் என்றும் சண்முகம் தெரிவித்தார். இதன்படி சென்னையில் இன்று காலை 11 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றார். நடப்பு தேர்தலில் தங்களது நிலைப்பாடு குறித்து தெரிவிப்பதற்கு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தங்களின் கோரிக்கைகளை திமுக ஏற்கவில்லை என்று கூறினார். இதனால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக கூட்டணிக்கு செல்லப் போவதில்லை என்று உறுதிபட கூறினார். இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். கூட்டணி குறித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து தீர்க்கமான முடிவெடுப்போம் என்றும் வேல்முருகன் தெரிவித்தார். பாஜகவில் தனது கட்சியை இணைத்து 2 ஆண்டுகள் ஆகியும் தனக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது ஆதங்கம் அளிப்பதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் அரங்கில் தனது ஆதரவாளர்களுடன் சரத்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தனக்கு உரிய அங்கீகாரம் வழங்காததற்கு தனது ஆதரவாளர்கள் ஆதங்கம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். மேலும் தனக்கு உரிய பொறுப்பு வழங்க கோரி பாஜக தலைமையிடம் கடிதம் அளிக்க இருப்பதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். தொடர்ந்து பேசிய அவர் சமத்துவ மக்கள் கட்சியை புதுப்பிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று விளக்கம் அளித்தார். மேலும் தாவேக்காவை பற்றி தனக்கு எவ்வித மதிப்பீடும் இல்லை என்றும் விஜய் ஒரு தலைவரே இல்லை என்றும் சரத்குமார் விமர்சித்தார்.
விடுமுறையில் ஊருக்கு சென்றவர்களிடம் இருந்து பறக்கும் படையினர் 75 சவரன் நகைகளை பறிமுதல் செய்ததால் அக்குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பறக்கும் படையினர் ஆங்காங்கே சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பார்த்திபனூர் அருகே பறக்கும் படை குழு மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மதுரையைச் சேர்ந்த சசிரேகா என்பவர் வந்த காரில் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அதில் 75 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. குழந்தைகளுக்கு தேர்வு முடிந்ததனால் பரமக்குடி மணிநகரில் உள்ள உறவினர் வீட்டில் ஒரு மாதம் விடுமுறையை கழிப்பதற்காக வந்ததாகவும் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது என கருதி தங்களுடன் கொண்டு வந்ததாகவும் சசிரேகா தெரிவித்துள்ளார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். அந்த நகைகள் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இதேபோல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநீல்மலை பிரதான சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தியாகராய நகரில் இருந்து தாம்பரம் உள்ளிட்ட 7 பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட 19,63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் கோயில் திருவிழாவில் பாடை காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சிகளே இவை. குடமுருட்டி ஆற்றங்கரையில் மகாமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி திருவிழாவையொட்டி பாடை கட்டி காவடி எடுக்கும் விழா நடந்தது. இதில் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் குணமடைய வேண்டிக் கொண்டு உடல் நலம் சரியானதும் இந்த கோயிலில் வந்து பாடை காவடி எடுத்தனர். பச்சை மூங்கில் மற்றும் தென்னங்கீற்றால் அமைக்கப்பட்ட பாடையில் உயிரோடு இருப்பவரை படுக்க வைத்து இறந்தவர்களுக்கு செய்யும் அனைத்து இறுதி சடங்குகளும் அவர்களுக்கு செய்யப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் குவிந்ததால் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். சென்னை பெசநகர் கடற்கரையில் வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நூதன பரப்புரைதான் இது. பொதுவாக நகர்ப்பகுதிகளை விட கிராம பகுதிகளில் வாக்களிப்பு சதவீதம் வெகுவாக குறைந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு நகரின் பல்வேறு இடங்களில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பெசநகர் கடற்கரையில் கையெழுத்து இயக்கம், என் வாக்கு என் உரிமை, உறுதிமொழி ஏற்பு உள்ளிட்டவை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் பாரா செயலிங் மூலமாகவும் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதேபோல் சென்னை மெரினா கடற்கரையில் கலை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடையே வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கடற்கரைக்கு காற்று வாங்க வந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் கிரிக்கெட் மட்டையால் கொடூரமாக தாக்கிய சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவருக்கும் அவரது வீட்டின் அருகில் வசிக்கும் மனோகரன் என்பவருக்கும் இடையே குப்பை கொட்டுவதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தனது வீட்டின் முன் குப்பை கொட்டியதாக பாண்டியனின் மகளை மனோகரனின் மனைவி வசைபாடியதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட பாண்டியனை மனோகரனின் மருமகன் ராபர்ட் கிரிக்கெட் மட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் மனோகரனை கார் விட்டு ஏற்றி ராபர்ட் கொல்ல முயன்றதாக வீடியோ வெளியாகியுள்ளது. வீட்டு வாசலாண்டு வச்சனால பாப்பா நவுத்தி தான் வச்சிருக்கு. அதுக்கு தான் அவங்க மாமியார் வந்து என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, பாப்பா வந்து அசிங்கமா திட்டிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் போய் ஏன் குழந்தைய போய் இப்படிலாம் திட்டுறீங்க, எங்க வீட்டுக்காரர் கேட்க போனதுக்கு தான் அவன் என்ன பண்ணா மேல இருந்து போயிட்டு பேட் எடுத்து வந்து தலையில பட்டுன்னு தலையில அடிச்சிட்டான். இந்த சம்பவம் தொடர்பாக மனோகரன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடுமையா உழைங்க, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்தில் எல்லாம் பெற்றவன் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? தமிழ் நடிகர் நாடலாம்னு உலகத்துக்கு நிரூபிச்சவர் எம்ஜிஆர். இன்னொரு நடிகை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து நடிகர் சிவகுமார் கூறிய கருத்துதான் இது. சென்னை அண்ணா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உணவகம் மற்றும் இனிப்பகத்தின் கிளையை நடிகர் சிவகுமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யாருடனும் யாரும் ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது என்றார். ரொனால்டு ரீகனுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. 3 சம்சார நேரத்தில் குழந்தைகள் கிடையாது. உலகத்தையே பெரிய ஆக்டர்
சிவாஜிமா இன்னொரு பிறக்கணும். சிவாஜிமா இன்னொரு பிறக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய சிவாஜி ஆக்டர் வந்து அரசியலில் தோற்று போயிட்டார். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் பெற்றவர் வந்து எவனும் இல்லை. அரசியலுக்கு வரும் எண்ணம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த சிவகுமார், காமராஜர் காலத்திலேயே முதலமைச்சராக வேண்டும் என நினைத்ததாகவும் வாய்ப்பு மிஸ் ஆகிவிட்டதாக கலகலப்பாக கூறினார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இல்லத்தில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குன்னத்தூரில் மறைந்த MGR ஜெயலலிதா திருவுருவ வெண்கல சிலை வைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தனது கட்சி நிர்வாகிகளை அடைத்து பணப்பட்டு வாடா மற்றும் உணவு விருந்தளித்து தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திருமங்கலம் திமுக வழக்கறிஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகள் சனிக்கிழமை புகார் மனு அளித்தனர். RB உதயகுமார் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறி அந்த இடத்திற்கு பூட்டி சீல் வைக்க கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் பறக்கும் படையினர் ஜெயலலிதா கோயில் வளாகத்தில் உள்ள RB உதயகுமாரின் நிலத்தில் சோதனை நடத்தினர். சோதனையின் போது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அங்கிருந்தார். எனினும் சோதனையில் எதுவும் சிக்காத நிலையில் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். எரிபொருள் இருப்பை உறுதி செய்ய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமரிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் கச்சா எண்ணெய், பெட்ரோலியம், எரிவாயு, மின்சாரம் மற்றும் உரங்கள் போன்றவற்றின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதுமான எரிபொருள் இருப்பை உறுதி செய்ய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. போதுமான நிலக்கரி கையிருப்பில் இருப்பதால் நாட்டில் மின்சார பற்றாக்குறை ஏற்படாது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரசாயனங்கள், மருந்துகள், பெட்ரோலிய ரசாயனங்களின் இறக்குமதி ஆதாரங்களை பரவலாக்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. பின்னர் மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க பிரத்யேக குழு அமைக்க அறிவுறுத்திய பிரதமர் பதுக்கலை தடுக்க மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தினார். இதற்கிடையே ஈரானுடனான நேரடி பேச்சுவார்த்தையில் இந்திய எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 20 கப்பல்கள் உட்பட 22 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க அந்நாடு அனுமதி அளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலில் 4 அடி உயரத்திற்கு பனி சூழ்ந்துள்ள காட்சிகள்தான் இவை. உத்தராகண்ட் மாநிலத்தில் டிசம்பர் மாதம் முதல் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கேதார்நாத் நகரில் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ள பனிப்பொழிவால் அங்குள்ளவர்கள் இன்னலை சந்தித்து வருகின்றனர். அங்கு கடும் குளிரை பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் மூடப்பட்டிருந்த முகல் சாலை 10 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் நகரில் இருந்து சோஃபியானுக்கு செல்லும் இந்த சாலையில் கடந்த வாரம் பனிக்கட்டிகள் சூழ்ந்து போக்குவரத்து முடங்கியது. தற்போது பனிக்கட்டிகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் அரசு அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சரை கைது செய்ய கோரி பாஜக மற்றும் காங்கிரஸ் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சேமிப்பு கிடங்கு மேலாளராக பணியாற்றி வந்த ககன்தீப் சிங் ரந்தாவா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முன்பு வீடியோ வெளியிட்ட அவர் தனது இறப்பிற்கு சிறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் லால்ஜித் சிங் புல்லர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கிய மாநில முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அதிகாரி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் லால்ஜித் சிங் புல்லரை கைது செய்ய கோரி பாஜக, காங்கிரஸ், சிரோமணி அகாலிதளம் உள்ளிட்ட கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். இதேபோன்று அம்மாநில சேமிப்பு கிடங்கு ஊழியர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் லால்ஜித் சிங் புல்லர் மீது ரஞ்சித் அவென்யூ காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்திய வரலாற்றில் அரசில் நீண்ட காலமாக தலைமை பதவியை வகித்தவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, சிக்கிம் முதலமைச்சராக இருந்த பவன்குமார் சம்லிங்கின் 8930 நாட்கள் என்ற சாதனையை பிரதமர் மோடி கடந்திருப்பது தேசத்திற்கு பெருமிதம் தரும் தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தின் முதலமைச்சராக மக்கள் சேவையை தொடங்கியது முதல் பிரதமராக நாட்டை சிறப்பிடத்திற்கு இட்டுச் சென்றது வரை அவரது பயணம் உத்வேகம் மிக்கது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிரதமர் மோடி தொடர்ந்து 14 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த நிலையில் 2014ஆம் ஆண்டில் பிரதமரானார். அது முதல் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியில் நீடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை கடந்ததற்கு வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் 24 ஆண்டுகள் 165 நாட்கள் என்ற சாதனையை கடந்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் கப்பலும் அமெரிக்காவில் இருந்து சமையல் எரிவாயு கப்பலும் இந்தியா வந்தடைந்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் அனுமதிக்கப்படாததால் உலகம் முழுவதும் எண்ணெய் விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு 30 நாட்கள் விலக்களிப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. இதனையடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதன்படி சீனாவின் ரிஷாவோ துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் ஏற்றிக் கொண்டு சென்ற ரஷ்ய கப்பல் திடீரென பாதை மாற்றப்பட்டு இந்தியாவிற்கு திருப்பிவிடப்பட்டது. அந்த கப்பல் கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தது. மொத்தம் 7 எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக மங்களூரு துறைமுகத்திற்கு அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து சமையல் எரிவாயுவுடன் பைசிக்ஸ் பியானியர் சரக்கு கப்பல் வந்தடைந்தது. இங்கிருந்து கர்நாடகா மற்றும் அதன் அண்டை மாநிலங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்பட உள்ளது. கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரளா மற்றும் 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி 3வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க தீவிரம் காட்டி வருகிறது. அதே நேரம் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் காங்கிரஸ் களம் காண்கிறது. அசாம் மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த இரு மாநிலங்களில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையவுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைவதால் தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.